இன்னைக்கு ஹாட் டாபிக் என்னன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் பேக் அடிச்சிருக்கிறாங்க. நாங்க வந்து டிவிக்கு ஆதரவாளர்லாம் இல்ல. நாங்க பொதுவானவர்கள். யார்கிட்டயும் எந்த காசும் நாங்கள் வாங்கவில்லை. யாருக்கும் நாங்கள் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தன் டிவி கேட்ட இருந்து காசு வாங்கலன்னு வாங்கல அப்படின்னு சொன்னா அப்புறம் நாங்க ரூட் கிட்ட இருந்து வாங்கினேன். அந்த பேரு யாருமே கேட்கலையே தம்பி. ரூட்டு கிட்ட வாங்கணும்னு யார் சொன்னது? யார் சொன்னது? ஏன் அதெல்லாம் சொன்னாரு எனக்கு தெரியல. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப தேர்தலுக்கு அப்புறமா பெண் நிறுவனம் வந்து ஒரு நிறைய பேரை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மைதான். அவங்க வந்து நிரந்தரமான ஊழியர்களை யாரையுமே எடுக்கல. கான்ட்ராக்டுக்காக மே மாசம் வரைக்கும் போட்ட எல்லாரையுமே எடுத்தாங்க. ஆனா மே மாசம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்கள சில பேரை அனுப்பியிருக்காங்க. பெண் மட்டும் பண்ணல. அதிமுகவுல நிரந்தர ஊழியர்களே வேலை எடுத்துக்கிட்டாங்க. ஐடி விங்ல. ஒட்டுமொத்தமா ஐடி விங் காலி. எல்லாரையும் தூக்கிட்டு எம்எல்ஏவே இருக்காங்கன்னு தெரியாம இருக்காங்க. அதுல ஐடி விங் ரொம்ப முக்கியம். 1-2 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்குமே உறுதியா எதுவும் சொல்லல. அந்த ஊழியர்களுக்குமே ரொம்ப ஊசலாட்டமா இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்தும் 400-500 பேர் வேலை விட்டு தூக்கி இருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் ஜெயிச்சவங்க தானே வச்சிருக்கலாம்ல. கான்ட்ராக்ட் லேபர்ஸ்ன்னு சொல்லி சமீப காலமா யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் 30,000 வச்சுக்க, ஃப்ரெஷரா 40,000 வேணுமா வச்சுக்க, ஒர்க் பண்ணு அப்படின்னு ஃபுல்லா ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா அங்கேயே பாகுபாடு. நிரந்தர ஊழியர்கள், கான்ட்ராக்ட் ஊழியர்னு பிரிச்சு வச்சுட்டு தேர்தல் அன்னைக்கு வாக்கு எடுப்பு அன்னைக்கு காலையில 7 மணிக்கே எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு கான்ட்ராக்ட் லேபர்ஸ் 7 மணிக்கு வந்திருக்காங்க. இவங்களும் எல்லாரும் வந்திருக்காங்க. மத்தியானம் 2 மணிக்கு வாக்கெடுப்புல விஜய் லீடிங்ல இருக்கும்போது இந்த கூட்டம் எல்லாம் ஜாலியா சந்தோஷமா கேக் வெட்டி சாப்பிட்டு பிரியாணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த டீம் அமைதியா இருக்கு. இவங்களுக்கும் ஆசை விஜய் ஜெயிச்சதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களால எதுவுமே பண்ண முடியல. என்ன ரீசன்னா காலையில இருந்து சாப்பிட கூட வாங்கி தரல. எதுவுமே பண்ணல. அப்படியே தோண்டு போயிருக்காங்க. கையோட அனுப்பிச்சு விட்டாங்களா? அவ்வளவுதான். அப்படியே அனுப்பி விட்டாங்க. அப்புறம் கரெக்டா மே மாசம் முடிய போகும்போது கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. அது ஒரு 10 பேர் நம்மகிட்ட வந்தான். இந்த மாதிரி நிறுத்திட்டாங்க, என்ன செய்யல. சம்பளம் கேட்டா எனக்கு தலை சுத்துது. என்னடா என்னோட அதிகமா வாங்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு. சரி வேற வழி இல்ல, என்னால இவ்வளவு வாங்கி தரமா முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்றேன்னு ஒரு 2-3 பேரை வேலைக்கு சேர்த்து விட்டேன். இன்னொரு 10 பேர் வெளியே வராங்க, எங்களுக்கும் இதுதான் அப்படின்னு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி என்னதான் நடக்குன்னு உள்ள போய் பார்த்தா இவங்க மாசம் மாசம் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்குன்னு சார் ஒரு அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸை பொறுத்து 50,000, 30,000, 20,000, 1 லட்சம், 5 லட்சம், சில பேருக்குலாம் 10 லட்சம் வரைக்கும் போகுது. பல லட்சங்கள் போகுது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இது வரும், நாம வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. சில பேருக்கு வரல. சில பேர் என்ன நினைச்சு காசு வாங்கினான்னா, விஜய் வந்துட்டாருன்னா அதுல அந்த கப்புள் ஃபேமிலியில முக்கியமான ஃபேமிலி, அரசியல் அறிவே இல்லாத ஃபேமிலி. நம்ம வந்து விஜய் வந்துட்டாருன்னா எதுவுமே நடக்காது, இந்த குற்ற சம்பவங்கள் எதுவுமே நடக்காது, எல்லாத்தையும் கம்ப்ளீட் கிராஃபிக்ஸ்ல காஞ்ச புல் அப்படியே பச்சையா மாறிடும், எல்லாம் அப்படியே வறண்ட ஆறு வந்து திடீர்னு ஆர்ப்பரிச்சு ஆறு ஓடும், அப்படியெல்லாம் அவங்களா கற்பனைக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் விஜய்க்கு வேலை பார்த்தாங்க. ஆல்மோஸ்ட் எலெக்ஷன்லாம் எல்லா கட்சியும் ட்ரோல் பண்ண அந்த கப்புள் விஜயை தவிர. இன்னைக்கு வந்து நாங்க இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஃபாலோவர்ஸ் வியூஸை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதை நம்பி ஏதோ ப்ராடக்டோ இல்லை ப்ரொமோஷனோ ஏதோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம். நடுவுல வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் இந்த அரசியல். அவ்வளவுதான். இந்த அரசியலே நம்மளோட ஒட்டுமொத்தமா வாழ்க்கையே முடிஞ்சிருமோ, நாம வேலை வெட்டிக்கெல்லாம் போனது கிடையாது, இதுலயே நம்ம முழுசு இது ஒரு வேலை தான், இதுலயே பண்ணிக்கிட்டு இருந்தோமே, இப்ப இப்படி ஆகுது, எல்லாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸே அதிகமா வருது. ஒரு 10% நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த இடத்துல இன்னைக்கு 10% பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சோடனே தனக்குன்னு ஒரு சேஃப் ஜோன் வேணும். ஆக்சுவலா அதுல இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நீங்க யூடியூப் மாதிரி மானிட்டைசேஷன் கிடையாது. ஆமா, அங்க வந்து நீங்க உங்களுடைய கிரெடிபிலிட்டி தான் உங்களுக்கான மார்க்கெட்டிங். ஸோ இந்த கிரெடிபிலிட்டியோட சேர்த்து ஒரு வைரல் ட்ரெண்ட் வந்தது விஜய்ன்னு சொல்லிட்டு, அதை பேசினா காசும் கிடைச்சிது, அங்கிருந்து சப்போர்ட்டும் கிடைச்சிது, வியூஸும் வந்தது, எல்லாமே வந்தது. அப்ப புசு புசுன்னு நம்ம வியூவர்ஸை ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வேலை பார்த்து பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் கூட வியூஸ் ஏத்திக்கிட்டு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்படி எல்லாம் வேலை பார்த்துட்டு கடைசியில இப்போ வந்து அக்கௌண்டபிள் ஆன இடத்துல வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு நீ தானே சொன்ன ஓட்டு போட சொல்லி, நீ தானே சொன்ன இவர் வந்தா எல்லாம் சரியாயிடும்னு, இப்ப இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு பதில் சொல்லுன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்பான்ல கேட்டுதானே ஆகணும். கேட்பான்ல, நீ பேண்ட் போடுவேன்னு நினைச்சா நான் வாங்க, நீ யூஸ் பண்ற ஏர் சீரம் தான் நான் வாங்கினேன், நீ சொன்ன பேஸ்ட் தான் நான் வாங்கினேன், நீ எனக்கு என்னெல்லாம் ரீல்ஸ் பண்ணி அதெல்லாம் நான் ரீக்ரியேட் பண்ணேன், நீ யாருக்கு ஓட்டு போட சொன்னியோ நான் போட்டேன், நீ என்ன சொல்லி யூனிஃபார்ம்லாம் போட்டேனேடா. ஆமா, இப்ப அந்த சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டோமா. அப்போ இவங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு.
என்ன பண்றதுன்னு தெரியல, நமக்கு ஒரு சேஃப் ஆக்சுவலாக கிரெடிபிலிட்டி லாஸ் ஆனாக்கா, இப்போ உங்கள் பேஜில் நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்கள் கிரெடிபிலிட்டி லாஸ் ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வரும். உங்களை பற்றின உங்களுடைய வியூஸ் குறைய ஆரம்பிக்கும், டிராஸ்டிக்காக குறையும். அப்போது ஒரு பொருளை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்களை ஒரு 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 கம்பெனிக்காரன் உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தரான் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஆள், இவர் சொன்னால் வாங்கலாம்பா அப்படின்னு மக்கள் நம்புகிற ஆளாக இருந்தால் மட்டும்தான் அவன் அட்வர்டைஸ்மெண்ட் தருவான். இன்னும் கழுவி ஊற்றுற ஆளாக இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்க எல்லாம் ஓடி போயிடுவான். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் வந்து கோயம்புத்தூர் மேட்ருக்கு நீ என்ன சொல்ல போகிற, இப்படி சட்டம் ஒழுங்கு சிக்கல் என்ன நடக்குது, நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பித்தோடனே நமக்கு கொடுத்துட்டு இருந்த பிராண்டெல்லாம் இப்போ ஓடிடுவானோன்ற பயம் வந்துருச்சு. பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரப்போகுது. அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. அது உங்களுக்கு அந்த ஐடியாலஜி பிடிச்சிருந்துச்சுன்னா அரசியலாக சப்போர்ட் பண்ணியிருந்தா உனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கே எதுவும் தெரியாம வைரல் ட்ரெண்டுக்காகவும் காசுக்காகவும் சப்போர்ட் பண்ணிட்ட. இப்ப நீ தாங்கி தான் ஆகணும். இப்ப இனிமேலாவது நீ என்ன பண்ணணும்னா, எது அரசியல்ல சரியான பாதையை நீ தேர்வு செய்யணும், அதுல இருந்து நீ வந்து ப்ரொமோட் பண்ணணும். இப்ப அரசியல் கட்சிக்கு நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஒரு பொருளாதார அது அவங்களுடைய பிசினஸ் சார்ந்து பண்ணுவாங்க. நான் இப்ப நேத்து கூட சொன்ன இந்த செம்மொழியான் தமிழ் மொழி பாட்டுக்கு முக்கியமான எல்லா சிங்கரும் இருப்பாங்க. அவங்க வந்து அதை ஒரு பிசினஸா பார்த்துட்டு டக்குன்னு வெளியே வந்துருவாங்க. அவ்வளவுதான், ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரி அறிவு டிவி கேட்க அறிவு பாடி இருப்பாரு, அது ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். இப்ப அறிவோ இல்ல இந்த சிங்கர் எல்லாம் போய் பாஜகவுக்கு பாடுவாங்களா, ஆர்எஸ்எஸ் பாடுவாங்களா, இல்ல சாதி குறித்த பாடல் பாடுவாங்களா? அவங்களுக்கு ஒரு தெளிவு பார்வை இருக்கு. அப்ப அதே நேரத்துல இவங்க எல்லாம் ஒரு இன்னொன்னு சொல்லுவாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா எதுவுமே நடக்காதுன்னு அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றம் வேணும், அதோட லைனை நின்றுணும். நீங்க அதை எக்ஸ்ட்ரீம் லைனை தாண்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அவனுங்க சொன்னானுங்க, ரூட் மாஃபியா சொல்லுச்சு, மாமா சொன்னான்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அண்ணன் வந்துட்டாருன்னா நீங்க வந்து நினைச்சதெல்லாம் வந்து நடக்கும், பயங்கரமா இருக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆக்சுவலா இந்த தேர்தலுடைய டேர்னிங் பாயிண்டா இருந்தது நான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க வந்து பொலிட்டிக்கலாக மக்களை வந்து கைட் பண்ணி மேனிபுலேட் பண்ணாங்க. அதுதான் உண்மை, மேனிபுலேட் பண்ணிருக்காங்க ஒருத்தர் எல்லாரையும். இந்த வீலாக் போடுறவங்க, இந்த கிறிஸ்டியன் ஐஸ் மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடி பண்றன்ற பேர்ல பான் வீடியோவை ப்ரமோட் பண்றவங்க, பான் சைட்ஸ் ப்ரமோட் பண்றவங்க, அது ஒரு வழக்கு முழுக்க பான் வீடியோ தான் போடக்கூடிய ஒரு பொண்ணு, ரொம்ப ஆபாசமா பேசக்கூடிய பொண்ணு. அது டான்ஸ் ஆடுறது, ட்ரெஸ் போடுறதுலாம் அது அது அவங்களோட விருப்பம், அது வேற. நம்ம ஹீரோயினா அப்படிதான் இருக்காங்க, அது வேற. சப்ஸ்கிரைபுக்காக போட முடியாதுல்ல. அது அதான் அந்த இது இருக்கு பாருங்க, உள்ள பேசுற வார்த்தை இருக்கு பாருங்க, டபுள் மீனிங் வார்த்தை, உடலுறவு சம்பந்தமா டபுள் மீனிங் வார்த்தை, செக்ஸ் சம்பந்தமா, பெண்களோட உடல் உறுப்பு சம்பந்தமா, ஆண்களுடைய உடல் உறுப்பு சம்பந்தமா டபுள் மீனிங்ல பேசியே வியூஸ் எல்லாத்தையும் ஏத்தி இதெல்லாம் வச்சிருந்தவங்க இன்னும் வியூஸ் அதிகமாகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்காரு நம்ம விஜய். அவ்வளவுதான், டக்குன்னு விஜய் அப்படின்னு போட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பாட்டை மட்டுமே ஒரு 100 ரீல்ஸ் போடுறா, பேண்ட்டையும் வெள்ளை சட்டையும் போட்டுட்டாங்க. இப்ப இந்த மட்டும் இல்ல, மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தவங்க, இந்த டாக்டர்ஸ்ங்கிற பேர்ல மருத்துவ குறிப்பு சொல்றோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க, ஊரா வீலாக் போய் சாட் ஜிபிடில வந்து ஆர்டிகல்ஸ் போட்டுட்டு வெள்ளை சட்டையை போட்டு ஒரு வக்கீல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவனுங்க. இப்படி வந்து மொத்தமா பாலிடிக்ஸுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய குரூப் வந்து பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன்ல மக்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுத்து. ஆமா, இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வெளியில வந்த ஒருத்தன்ட்ட கேட்கும்போது, ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து 2013லயே திமுகவுல இருந்து வெளியே வந்துட்டான், கோவமாயி வெளியே வந்துட்டாப்புல. அப்பையில இருந்து அவர் வந்து ஒரு சோசியலிச பாதையில, ஒரு லெஃப்ட் ஐடியாலஜில இயங்கக்கூடிய ஒரு நபர். அங்கங்க வந்து டியூஷன் சென்டர் நடத்துறது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாயிருச்சு, ஒரு என்ஜிஓ மாதிரியே நடத்த ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு அரசியலே வேணான்னு. அப்ப அந்த பையனை வாய்ஸ் ஆஃப் காமன் அப்ரோச் பண்ணி, ஒய் யூ டோன்ட் ஜாயின் இன் டிவிகே ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னு அவனை வந்து மண்டையை கழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. அவனும் என்ன பண்ணிட்டானா, சரி ஓகே நான் யோசிச்சு சொல்றேன். ஆனா ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வரும், அவனை யோசிக்கவே விடாம 10 ஃபோன் வந்திருக்கு. என்ன பண்றீங்க, யோசிச்சிங்களா நீங்க? அப்ப அந்த அந்த நேரத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் அவன்கிட்ட டிபேட் பண்றாங்க, பாருங்க இப்போ கூட பாருங்க இந்த மாதிரி பாருங்க என்ன பண்றது அப்படின்னு அவனை கண்டினியூஸா ஒரு 2-3 நாளா பண்ணிட்டு, நீங்க ஜாயின் பண்ணுங்க, இதுதான் சரியான நேரம், நீங்க ஜாயின் பண்ணுங்க, பாத்துக்கலாம், ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு அஜெண்டா கொடுக்கப்படுது. அவனை ஒரு செக்யூரான ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த குரூப்ல அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதோ அந்த அஜெண்டாவை இவங்க எல்லாரும் பேசணும், வேற வடிவங்கள்ல பேசணும். அந்த வடிவங்களை அவங்களுக்கு தெரியல கூட கைட் பண்றதுக்கு ஒரு ஆளு.
ஒரு உதாரணத்துக்கு கரூர் இஷ்யூவில் விஜய் வந்து காரணம் வந்து விஜய் இல்லை திமுக தான் அப்படின்னா இதை 4 ஆங்கிளில் பேச வைக்கணும். இங்கே பாருங்க, இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் முன்னாடி ஆஸ்பத்திரியில் உட்காந்துருந்துச்சு, இப்போ மயங்கி இருக்கு பாருங்க, எப்படிரா அப்படின்னு. இங்கே பாருங்க, அன்பில் மகேஷ் இப்போ எப்படி திடீர்னு வந்தாரு, இங்கே பாருங்க இது எப்படி பாருங்க அப்படின்னு கத்தி வச்சு கிழிக்கிறாங்க. அந்த நெரேட்டிவை வேற வேற வகையில இருந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அதுல அவங்க சக்சஸும் ஆனாங்க. இப்ப இந்த ரூட் மாஃபியாலாம் என்ன பண்ணிட்டான்னா, லோக்கல் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்தையும் நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு, ஏன் அப்படின்னா எங்க அமைச்சர்களே உங்களை விட பெரிய இன்ஃப்ளூயன்சஸ். ஆமா, அதனால இனிமே எனக்கு தேவையில்லை, இனிமே எங்களுக்கு டிஐபிஆரே ஒர்க் பண்ணுண்டா, நீங்க எனக்கு தேவையில்லை. இல்ல, எங்க தொழில்துறை அமைச்சரே பெரிய இன்ஃப்ளூயன்சர். அவங்க ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வர வைப்பாங்க. ஆமா, அது அடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வட மாநிலங்கள்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து தினக்கூலி வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபானாலே அவங்களோட மந்த்லி இன்கம் மாதிரி அவங்களுக்குலாம். நான் கூட ஹிந்தியில ஒரு போஸ்டர் பார்த்தேன், நீங்க வட இந்தியான்னு சொல்றதுனால ஞாபகம் வருது. அம்பேத்கர் வந்து யாராவது இழிவுபடுத்தி இருந்தாலோ, அந்த மாதிரியான சிந்தனையை கொண்டு இருந்தாலோ அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை மட்டும் இல்லை, எந்த கவர்மெண்ட் ஸ்கீமுமே கிடைக்காதுன்னு சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து உத்தரவு போட்டார். நீட்டு தமிழ்நாட்டில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது பை யங்கஸ்ட் கியூட்டஸ்ட் சிஎம் அப்படின்னு ஒரு கார்டு. 2 லட்சம் ஆமை குஞ்சுகளை விஜய் தன் கையால் கடலில் விட்டார். அப்படி ஒரு செய்தியை பார்த்ததே இல்லை. அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசே ஏற்படுத்துறது. அதை விட கொடுமை என்னன்னா, ஆமா, அதை விட கொடுமை என்னன்னா, நான் புதல்வன் திட்டம் என்று ஒரு புதிய ஒரு நியூ ஸ்கீம்ஸ் ஆர் லான்ச் பை விஜய் சிஎம். அதை அவன் நம்புற, அதுக்கு கீழே லைக் ஷேரை பார்த்தா அநியாயத்துக்குன்னு இருக்கு. அப்புறம் உள்ள போய் பார்த்தா அது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் நியூஸ் சேனலாக இருந்திருக்கு. சரி, இன்னும் ஒரு 10 நாள் ஸ்வைப்பை போய் பார்த்தா அது ஒரு பிஜேபி ஆதரவு சேனலாக இருந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் போனால் ஆர்எஸ்எஸ் பேஜ். அது இன்னும் கீழெல்லாம் போய் பார்த்தா ஒரு ஆபாசமான ஒரு பக்கம். இதை ஒரு டேட்டாவோட நான் ஃபுல்லாக எவிடன்ஸோட எடுத்து போடுறேன். ஒரு ஐடியெலாம் பாலிவுட்டில் வர ரொமான்டிக்கான சீன்ஸை மட்டும் ஷார்ட்ஸாக கட் பண்ணி அந்த பாலிவுட் மூவிஸில் வர்றது மட்டும் போட்டு ஃபாலோஸ் ஏற்றிருக்கான். திடீர்னு அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இதையே போட முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது டக்குன்னு விஜய் போடுறாங்க. இல்லை, நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸை எதுக்கு ஹையர் பண்ணணும்? விஜயை நேஷனல் லெவலில் கொண்டு போகணும். சிம்பிள். சிஎம் டு பிஎம்மா, அவ்வளோதான். விஜய் நேஷனல் லெவல் லீடர் ஆக்கணும். இனிமே திமுக வந்து இங்கே பாஜக எதிர்ப்பு சக்தி கிடையாது, விஜய் தான் இனிமே பாஜகவினுடைய எதிர்ப்பு சக்தியா இருக்க போறாரு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை இங்க உருவாக்குறது. ஆக்சுவலா இன்னொரு மீம் கூட பார்த்தேன், விஜய் மோடியை போட்ட போட்டோவை பார்த்துட்டு பிஎம் மீட்ஸ் ஃபியூச்சர் பிஎம் அப்படின்னு. இதெல்லாம் ஓவரா இல்ல? அப்படி சிரிக்க முடியாது, நடந்தாலும் நடந்துரும். கால கொடுமை பரவாயில்ல, நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் நேஷனல் முழுக்க அனுபவிக்கிற சாவுங்கிறான்லாம். அதுல கொடுமை என்னன்னா, இவங்க கொண்டு போறதுக்கு காரணம் இங்க வந்து அவருக்கு ஒரு முற்போக்கு முகம் தேவை. அதனாலதான் இங்க இருக்க இந்திய கூட்டணியை அப்படியே உடைச்ச ஒரு கூட்டணியில வச்சுக்கிட்டாரு. வால்டனா வந்த எந்த கட்சியுமே அவர் சேர்த்துக்கல, பாமகவையோ இல்ல அதிமுகவையோ சேர்த்துக்கல. இவங்க தான் எனக்கு வேணும்னு பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காரு. இவங்க எங்க போயிடக்கூடாதுன்னு அமைச்சரவையில பங்கு. இவ்வளவுத்தையும் செக்யூரா பண்றது காரணம் என்னன்னா, வர நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய முகமா இவரை கட்டமைக்கணும், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஐடிகள் எடுத்து வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி மட்டும் விஜய்க்காக வேலை செய்யற 1000 ஆர்எஸ்எஸ் பக்கங்கள் கொண்ட ஒரு ஐடிகள். தமிழ்நாட்டுக்கு வெளியில, கம்ப்ளீட் தமிழ்நாட்டுக்கு வெளியில. பாகிஸ்தான்ல விஜய் பத்தி யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த பக்கம் போனார்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இஸ்லாமியர்கள் குறித்து தவறான படம் எடுத்துறீங்கன்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அங்க ஒருத்தர் நடக்கிறான், ஐ எம் ஃப்ரம் பாகிஸ்தான் பட் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யங்கஸ்ட் சிஎம் இன் இந்தியா அப்படின்னு போட்டு அவன் நடந்து ஒரு வீடியோ போடுறான். அவ்வளவுதான். ஒரு பொண்ணு டார்ஜிலிங்ல இருந்துட்டு ரீல்ஸ் போடுது. அப்புறம் ஒரு பப்ளிக் பைட் மாதிரி பிளாக் மாதிரி, விச் சிஎம் யூ வெரி மோஸ்ட் லைக், அவனோட இங்கிலீஷ்ல பேசுறான். உடனே எழில் தளபதி வச்சாய் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரிம்மா, விஜய் பத்தி ஒரு 2 படம் சொல்லுன்னா தெரியாது. அவரோட பேன் இண்டியா ஸ்டார்லாம் கிடையாது, தமிழ்நாடு ஸ்டார், அவ்வளவுதான். அப்போ இவங்க கட்டமைக்கிற விதம் இருக்குல்ல, இதை பார்த்தாலே தெரியும். அவன் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி விஜய் பத்தின ஏதாவது ஒரு செய்தி போட்டிருக்கணும்ல. விஜயோட ரசிகனா இருந்தான்னா குறைஞ்சபட்சம் விஜயோட ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் ஷாருக் கானுக்கு ரசிகர் இருக்காங்க, டைகருக்கு ரசிகர் இருக்காங்க, அக்ஷய்குமாருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களோட போஸ்ட் எல்லாம் கீழே வேணா போட்டிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா இவங்க எல்லாம் திடீர்னு முளைச்ச காளான் மாதிரி. இது எல்லாமே காரணம் இவரை நேஷனல் லெவல்ல கொண்டு போறதா இவங்களோட பிளான். ரஜினிக்கோ கமலஹாசனுக்கோ நேஷனல் லெவல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆமா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. படங்கள் எதுவும் பெருசா நார்த் இந்தியால ஓடுனதே கிடையாது. தனுஷுக்கு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவரும் நடிச்சிருக்காரு பாலிவுட்ல, நேஷனல் ஹாலிவுட் வரைக்கும் நடிச்சிருக்காரு. இவர் என்ன நடிச்சாரு, எப்படிரா போச்சுன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு.
அப்போ இது எல்லாமே பெய்டு கட்டமைக்கிற வேலை தான், முழுக்க முழுக்க கட்டமைக்கிற வேலை தான். அதனால தான் வந்து இங்கே போய் டெல்லி விசிட்டில் கூட தனக்கு ஒரு முற்போக்கு முகம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டெல்லி விசிட்டில் கூட அப்படியே கேஷுவலாக போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படி வரதெல்லாம். நாம உள்ள பார்த்தா வேற மாதிரிலாம் இருக்கானா. இதெல்லாம் நடந்த பிறகு இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து சிக்கல். ஒரு பக்கம் குதிரை பேரம் நடக்குது, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சிக்கல் நடக்குது. அடுத்தடுத்து பார்த்தா டெல்லிக்கு போனவர் திடீர்னு திரும்பி வராரு, அங்கே பார்த்தா திருவள்ளுவர் சிலை அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, வந்து திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம மதன் கௌரிஜியே வந்து பார்த்தோம்னா, நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது, நான் மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியா. இந்த ஸ்டாண்டை வந்து எல்லாரும் வரிசையா எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு பிராண்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த தேர்தல் வந்து நமக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு.